நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 20 முதல் 22 வசனங்கள் வரை. என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும், அவைகள் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமுமாம். கர்த்தர் நல்லவர். இங்கு ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, என் மகனே, என் வார்த்தைகளை கவனி. ஆண்டுடைய வார்த்தைகளை கவனிக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். என் வசனங்களுக்கு செவிசாய். இது ஆண்டுடைய வார்த்தையை நம்ம எவ்வளவுக்கு எவ்வளோ கவனிக்கணுமோ அவ்வளோ அந்த கவனத்தினுடைய முக்கியத்துவத்தை சொல்லுகிறார். ஆண்டுடைய வார்த்தைகளை கவனித்து அந்த வசனங்களுக்கு செவி சாய்க்க வேண்டும். அந்த வசனம் என்ன சொல்லுதோ அதை செய்வதற்கு நம்ம ரெடியாக இருக்கணும் அப்படின்றத இங்கே சொல்லுகிறத பார்க்கணும். முதல்ல கவனி, என் வார்த்தையை முதல்ல கவனி. இன்றைக்கி நிறைய பேருக்கு வசனத்தை கவனிக்கக்கூடிய மனநிலை கிடையாது. ஏன்னா வசனம் தான் சத்தியம். சத்தியத்தை கவனிக்காமல் அவங்க ஆசீர்வாதங்களுக்கு நேராக போகிறதுன்றது பெரிய கடினமான ஒன்று. ஆகவே தான் இயேசுவோட பிரசங்கத்தெல்லாம் கவனித்து பார்த்தீங்கன்னா, அவர் போகையிலே பரலோகராஜ்யம் சமீபத்திற்கு என்று பிரசங்கம் பண்ணினார். அதற்கு பின்பு வியாதியஸ்தலை சுகமாக்கினார். அப்புறம் நிறைய காரியங்களை நம்ம வேதத்தில் பார்க்குறோம். சீசர்களுக்கும் அப்படியே தான் சொன்னார், நீங்கள் போகையில் பரலோகராஜ்யம் சமீபத்தில் பிரசங்கம் பண்ணுங்க, வியாதியஸ்தலை சுகமாக்குங்க, அப்புறம் பிசாசுகளை துரத்துங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கும் கூட அதே ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். என் வார்த்தையை கவனி. முதல்ல நான் உன்கிட்ட என்ன சொல்ல வர்றேன்றதை முதல்ல பாரு. ஆண்டவர் என்ன விரும்புகிறாரு, என்ன சொல்ல வர்றாரு, இதை கவனிக்கணும். முதல்ல நம்ம பிரச்சனை 1000 பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனைக்கு தீர்வு முதல்ல அவர் சொல்றதை கேட்டால் தான் பிரச்சனைக்கு தீர்வு. என் பிரச்சனையும் நீங்கள் கேளுங்க, என் பிரச்சனையும் நீங்கள் கேளுங்க, கேட்க அவர் ரெடி தான். உங்கள் பிரச்சனை என்னன்றது நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடியே அவருக்கு தெரியும். ஆனால் அவர் என்ன சொல்ல வர்றாருன்றதை நான் கேட்க ரெடியாக இருக்கணும் முதல்ல. ஏன்னா அவர் வந்ததே என் பிரச்சனையை நான் சொல்கிறதுக்கு முன்னாடியே அவருக்கு தெரியும். அந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்காக தான் அவரே என்கிட்ட பேச வந்திருக்கிறார். என் பிரச்சனையை தீர்க்கறதுக்காக தான் அவரே தம்முடைய வார்த்தையை கொண்டு என்னோடு கூட இடைப்பட தொடங்கி இருக்கிறார். அப்போ அவர் பேசும்போது நான் செவி சாய்த்தா என் பிரச்சனைகளுக்கு அவர் தீர்வு கொடுக்க அவர் ரெடியாக இருக்கிறார். அதான் சொல்றாருங்க, என் மகனே, நீ என் வார்த்தைகளை முதல்ல கவனி. நான் என்ன சொல்ல வரேன்றதை முதல்ல நீ கவனி அப்படின்னு ஆண்டவர் நம்மிடத்துல சொல்லுகிறார். அதுக்கு அடுத்து அதை கண்டினியூ பண்றாரு, என் வசனங்களுக்கு நீ செவி சாய். கவனிச்சதோட விட்டுறாத. அது என்ன சொல்ல வருது, நான் என்ன சொல்ல வரேன்றதுக்கு முதல்ல இடம் கொடு. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்ம சுத்திகரிக்கணும்னு சொன்னா, உன் பாவத்தை கழுவுறதுக்கு வழி இருக்குதுப்பா. இயேசுவோட ரத்தம் உன் பாவத்தை கழுவும் அப்படின்னா அந்த விசுவாசத்துக்குள்ளவா, அதை நீ அறிக்கை பண்ணி அதிலிருந்து விடுதலை ஆகிறதுக்குள்ள வழிக்கு நேரா வா என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வசனத்துக்கு செவிசாய் என்று சொன்னால் அது என்ன சொல்ல வருகிறது, நான் என்ன செய்ய வேண்டும் என்று அந்த வசனம் விரும்புகிறது, தேவன் அந்த வார்த்தைகளை எதற்காக எனக்கு அனுப்பினார், அதை நீ கவனித்து அதுக்கு செயல்பட தொடங்க. அதான் செவிசாய் என்று சொல்லுகிறார். அப்போ தேவ வசனத்தை கேட்டு அதுக்கு செவி சாய்க்கும் போது அடுத்து சொல்றார், செவி சாய்த்து அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். அவர் சொல்றாரா, அதை உன் கண்ணை விட்டு பிரிக்காம வச்சுக்க, பத்திரமா வச்சுக்கோ. அவர் சொல்ற வசனத்தை பிடிச்சிக்கோ, அது உன் இருதயத்துல பத்திரமா பாதுகாத்துக்கோ. அந்த வசனத்தை அது உள்ள இருந்துச்சுன்னு சொன்னா உன்னை மற்றது அண்ட விடாதபடி அது உன்னை காக்கும். உன் இருதயம் பத்திரமா இருந்துச்சுனாலே பிரச்சனைகள் நிறைய சரியா போயிடும். உன் இருதயத்தை அந்த வசனத்தை உள்ள வச்சு இருதயத்துக்குள்ள வச்சு காத்துக்கோ. அப்போ காது கொடுத்து கேட்கணும், அதை செய்ய முயற்படணும், அதை கண்ணை விட்டு பிரியாமல் வச்சுக்கணும். அது நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருந்துக்கிட்டே இருக்கணும். அந்த வசனம் அதை இருதயத்துக்குள்ள வச்சு பத்திரமா பாதுகாக்கணும். அந்த வசனத்தை பத்திரமா இப்படி பாதுகாக்கும் போது ஆண்டுடைய வசனம் சொல்லுது, 22ஆம் வசனம் அதனுடைய ஆசீர்வாதத்தை சொல்லுது,
அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும். அவனுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்க வல்லமை உள்ளது தேவ வசனம். அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு, தேவ வசனத்தை யாரு கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு அது ஜீவனை தருகிறது, அவர்களை உயிர்ப்பிக்கிறது, அவங்கள பாவத்திலிருந்து மீட்டெடுக்கிறது, அவர்களை ஜீவன் உள்ளவர்களாக மாற்றுகிறது. அவர்கள் உடலுக்கெல்லாம் அது ஆரோக்கியமாம். இப்ப தேவ வசனத்தை கண்டுபிடிச்சா அது உடலுக்கெல்லாம் ஆரோக்கியத்தை கொண்டு வந்து சேர்க்குது, சரீரத்துக்குள்ள ஆரோக்கியத்தை கொண்டு வந்து சேர்க்குது. கருத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவருடைய வசனம் அப்போ கேட்கறதுல, அதுக்கு செவி சாய்க்கிறதுல, அதை கண்களுக்கு முன்பா நிறுத்துறதுல, அதை இருதயத்துக்குள்ள பத்திரமா காத்து கொள்ளுதில்ல, ஆண்டவர் கொடுக்குற பெரிய ஆசீர்வாதம். அதை பத்திரமா காத்துக்கிட்டேன்னா அதை யாரு கண்டுபிடிச்சு அதை கேட்டு அதுக்கு செவி சாய்த்து அதை கண்களை விட்டு பிரியாம பத்திரப்படுத்தி தான் இருதயத்துல பாதுகாப்பா வச்சிருக்காங்களோ, அதை கண்டுபிடிக்கிறவங்களுக்கு அது முதல்ல உயிரை கொடுக்குது, ஜீவனை கொடுக்குது. அவங்க ஜீவன் உள்ளவங்கள அது மாத்துது. இதுவரை ஒருவேளை நடைபணமா இருந்திருப்பாங்க, பாவத்தினுடைய வல்லமையினுடைய சிக்குதல்ல பிடிபட்டு கிடந்திருப்பாங்க. அதுல இருந்து அது மீட்டெடுக்கிறது. இயேசு கிறிஸ்து சொன்னார், நானே உயிர் தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவனுக்கு ஜீவன் உண்டு. ஜீவப்பம் நானே, என்னை புசிக்கிறவன் ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டுடைய வசனம் அந்த மனிதனுக்கு ஜீவனை கொண்டு வந்து கொடுக்கிறது. தேவ வசனத்தை நல்லா கவனிச்சிங்கன்னா உங்க மரித்து போன வாழ்க்கை உயிர்ப்பிக்கப்படும். பாவத்தினாலே மரித்து போய் கிடக்கிறவங்க வாழ்க்கையை கர்த்தர் உயிர்ப்பிப்பார். தேவ வசனம் தான் அதை நம்மை உயிர்ப்பிக்கும். ஆகவே தான் சங்கீதக்காரங்க, ஆண்டவரே உம்முடைய வசனத்தை கொண்டு என் ஆத்துமாவை உயிர்ப்பியும், என்னை உயிர்ப்பியும். தேவ வசனம் அப்ப சத்தியத்துக்கு இடம் கொடுக்கணும். இன்னைக்கு எல்லாம் ஆட்டமும் பாட்டமும் கொண்டாட்டமும் பயங்கரமான திண்டாட்டமாய் போய் கொண்டிருக்கிற காலம் இது. ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது, என் சத்தத்துக்கு நீ செவி கொடுப்பாயானால். அதை தான் ஆண்டையிலிருந்து சொல்றார். ஆதி ஆகமத்தில் ஆரம்பிச்சதுலேருந்தே அதான் சொல்றார். இன்னைக்கு வரை யார் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறார்கள்? அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நம்ம அப்படி ஆண்டுடைய வசனத்தை உறுதியாக பிடிச்சுக்கிட்டோம்னு சொன்னா அது உங்களுக்கு ஜீவனை தரும். அது மாத்திரமல்ல, உங்க உடலுக்கெல்லாம் ஆரோக்கியத்தை தரும். தேவ வசனம் ஆரோக்கியத்தை தரும். ஆகவே தான் வசனம், அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்குகிறார், அவருடைய அழிவுக்கு விலக்கி மீட்கிறார் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. அவருடைய தழும்புகளால் குணமாவீர்கள் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அந்த வசனம் உங்க சரீரத்துக்குள்ள அற்புதத்தை செய்யும். ஒரு வார்த்தை சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் பிழைப்பான் என்று சொல்லி அந்த நூற்றுக்கதிபதி சொன்ன பொழுது அந்த வார்த்தை அவனை சுகமாக்கிற்று. நீ போகலாம், உன் மகள் பிழைத்திருக்கிறாள், நீ போகலாம், உன் மகன் பிழைத்திருக்கிறான் என்று சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் அற்புதங்களை கொண்டு வந்தது, சுகத்தை கொண்டு வந்தது, ஆரோக்கியத்தை கொண்டு வந்தது. இன்றைக்கும் கூட தேவ வசனம், அதை கேட்க உங்கள் செவிகளை சாயுங்கள். அந்த வார்த்தைகளை கவனிச்சு கேளுங்க. தேவ வசனம் என்ன பேசுதுன்னு கவனிச்சு கேளுங்க. அதற்கு செவி சாயுங்க. அதை உங்க கண்களுக்கு முன்னாடி எப்பொழுதும் நிறுத்துங்க. அந்த வசனம், உங்களுக்கு சொல்லப்பட்ட வசனங்களை நிறுத்துங்க. அதோடு மாத்திரமல்ல, அந்த வசனத்தை உங்க இருதயத்துல பத்திரமா பாதுகாத்துக் கொள்ளுங்க. அந்த வசனத்தை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அது உங்களுக்கு ஜீவன். நிறைய பேர் அதை கண்டுபிடிக்க முடியாதபடிக்கு தடுமாறி கொண்டு, வேதாகம கையில் இருக்கு, ஆனா சத்திய வசனங்களை கண்டுபிடிக்க முடியாமல் தடுமாறி கொண்டு இருக்கிறார்கள். ஏன்னா பைபிள் இருக்கோ தவிர வார்த்தைகளை கவனிக்கவோ வசனங்களுக்கு செவி சாய்க்கவோ மனமில்லை. அதை கண்களுக்கு முன்பாக நிறுத்துவதும் இல்லை, அதை இருதயத்திலே பத்திரமாய் வைத்து பாதுகாப்பதும் இல்லை. ஆகவே அதை பாதுகாக்க துவங்கிட்டோம்னா அது ஜீவனை தரும், அது ஆரோக்கியத்தை தரும். இன்னைக்கும் ஆண்டவருடைய வசனத்தின்படி உங்களை ஆரோக்கியப்படுத்துவார், உங்களை சுகப்படுத்துவார், உங்களை பலப்படுத்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர்